உங்கள் அக்காளுக்கு சூப் வைக்க தெரியும்னு எனக்கு இப்போ தாண்டா தெரியும்னு சொல்லி கவுண்டமணி கன்னிராசி படத்தில் சொல்கிற மாதிரி எனக்கும் சூப்பெல்லாம் வைக்க தெரியும். பட் ஆனால் நான் தான் வைக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள் தான். சாயந்தரம் வச்சுட்டு இருக்க சொல்லவே மழை வந்தது, அந்த வானவில்லாம் வந்துச்சு. அதனால் சூப்பை காட்ட முடியல. எப்படி வைக்கிறதுன்னு ரொம்ப ஈஸி. காய்கறி வேக வச்ச உடனே கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சோண்டு கலந்து ஊற்றிட்டு மிளகுத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியை நறுக்கி நம்ம அதில் போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் இருந்தது. அந்த கார்ன்ஃப்ளெக்ஸே நம்ம பொரிச்சு போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பொரிச்சிட்டு அதுலேயே வந்து ஒரு 2 பல்லு பூண்டு எடுத்து அந்த கொஞ்சம் எண்ணெயில் பட்டரில் போட்டு நம்ம பூண்டு வறுத்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இடித்த பூண்டு எடுத்து எண்ணெயில் கொஞ்சம் பொரித்து அந்த சூப்பில் ஊற்றிட்டு நல்லா காய்கறி நிறைய கேரட்டும் பீன்ஸும் போட்டு காய்கறி சூப்பு செம்மையாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. காரமாகவும் பெப்பர் போட்டு உப்பு போட்டு நல்லா செம்ம டேஸ்ட்டு. எடுத்து பவுலில் ஊற்றிட்டு இந்த கார்ன்ஃப்ளெக்ஸை போட்டு அதில் சாப்பிட்டா அவ்வளோதான் அமிர்தமாக இருக்க முடியும். அவ்வளோ டேஸ்ட்டு. இந்த மழைக்கு அவ்வளோ இதமாக இருந்தது. நம்ம வர வர கொஞ்ச நாளைக்கு சூப் ரெசிபிஸ்லாம் பார்ப்போமா? ஏன்னா எனக்கு சூப் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் வைக்க தெரியும். ஆனால் வைக்கிறது தான் இல்லை. கடையில் வாங்கி காசு கொடுத்து குடிக்க சொன்னால் குடிப்போம் ஈஸியாக. பட் வைக்கிறது ஒரு மேட்ரே இல்லை, ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தாங்க.